இது அது வாழுது, இந்த பூமி வாழுது. அதுபோல் நம்ம அறியாமல் வாழணும். நான் வாழ என்னைக்கு முயற்சிக்கிறோமோ அன்னைக்கு எல்லோரும் வாழும். நம்ம இன்றைக்கி வேறு வாழல. எப்படி வாழ்கிறதுன்னு ஐயா இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்காருங்க ஐயா. நம்ம எப்படி வாழ்கிறது, அதுக்கு ஒரே சின்ன வழி இயற்கை காப்பிடிக்கிறது. இயற்கை உற்று பாருங்கள், வேறு இயற்கை பாருங்கள், அவ்வளோதான் சொல்கிறார். அது எல்லாம் செய்யுது. அப்படி நாம் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை பாடம் இன்றைக்கி ஐயாவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாழ்வு என்பது இந்த இயற்கையோடு இருத்தல். இயற்கையோடு இருத்தல் என்பது இயற்கைக்கு உதவுதல், இயற்கை நமக்கு உதவும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வேளாண்மைங்கிறதே ரொம்ப அற்புதமானது. வள்ளுவர் சொல்லுவார், தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடுகை வாழாமை ஒழுக்கிடும் அப்படின்பார். நாம் பிறருக்கு உதவணும்னாவே நம்ம உழைக்கணும். இப்போ நம்ம அந்த இயற்கையோடு வாழணும். அது பிறருக்கு உதவணும்னு நினச்சி கூட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இயற்கையாக இருந்தாவே பிறகு உதவி போயிடும். எப்படி மண்புழு வாழும்போது நம்ம வாழ்கிறோமோ, சூரிய உதிக்கும் போது நம்ம வாழ்கிறோமோ, காற்று வீசும்போது அந்த பூக்கள் உள்ள மகரந்தமானது பரவி போய் அந்த செடி வாழும்போது நம்ம வாழ்கிறோமோ, அதுபோல் நம்ம இனிமையாகவும் இன்பமாக வாழணும்னா ஐயா சொன்னால் இன்றைக்கி உள்ள அத்தனை மெத்தடையும் நம்ம கடைப்பிடிக்கணும். இயற்கையை பாடமாக படிச்சுக்கிறோணும். அந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இன்றைக்கி நோய்ங்கிறது வந்து கடுமையாக இருக்குது. மருத்துவராக சொல்கிறேன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கி இந்த அரசும் இந்த விஞ்ஞானமும் மேலை நாடும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வயலில் உள்ள இந்த இயற்கை சுழற்சியை கெடுத்து அதுக்கு இயற்கைக்கு முரணாக்கி பூச்சி மருந்துலேருந்து எல்லா உரமும் கொண்டாந்து அதை பூச்சி மருந்து சாப்பிட்டு நம்ம நோயாளியாக்கி அந்த நோயாளிக்கு மருந்து கண்டுபிடிச்சி ஆக மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தொட்டு நம்மளை எல்லாரையும் அது நோயாளியாக்கி அழிச்சிடணும். நல்லா சொன்னீங்க. ஆமாம், ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன, நம்மளை நோயாளியாக்கி மருந்து கொடுக்கல, மருந்துக்கு நோயாளியை உண்டு பண்ணுறான். இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து உடனடியாக விடுதலை ஆகணும். அப்போ தான் நம்முடைய சந்ததியும் இந்த மனித குலமும், ஏன் இந்த மனித குலமும் இந்த இயற்கையுமே வாழும். இப்போ நம்ம செய்ய தவறிட்டோம்னா இது மிகப்பெரிய துன்பத்தை கொண்டு செல்லும். ஐயா நீ வந்திருக்காங்க, இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக செயலில் இறங்கணும். செயல்படாத எதுவுமே வேஸ்ட்டு. நிச்சயமாக செயல்படணும். செயல்பட்டால் தான் முடியும். செயல்படுறதுக்கான ஒரு அடிப்படை கல்வி இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க. இந்த நண்பர் சொன்னார், நான் இனிமையாக வாழ்கிறோம்னு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இயற்கையோடு இருக்கார், அவர் வாழ்கிறாரு. விவசாயம் செய்யலை. இவர் விவசாயம் தொழில் கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறதோ ஒரு 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 பவுண்டரியில் உட்காந்துக்கிட்டு நட்ட ஸ்க்ரூ தயார் பண்ணுறதோ கிடையாது. வாழ்கிறாரு. அப்படி வாழ முயற்சிங்க தான் இப்போ சொல்கிறார். ஐயா சொல்கிறது வாழ சொல்கிறாரு. இது வரைக்கும் வாழ நம்ம இங்கேருந்து வந்துட்டு போகிறவங்கள வாழ முயற்சிங்க, வாழுவோம் என்று கூறிக்கொண்டு ஒரு சின்ன வாய்ப்புக்கு நன்றி கூறு. நானும் எங்கள் அண்ணனும் வந்து திருப்பூரில் வந்து 10-20 வருஷம் முன்னாடி வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் சம்பாரித்து எங்கள் அண்ணன் வந்து இங்கே ஃப்ளாட் வாங்கினார். நான் வந்து எங்கள் ஊரில் போய் நான் ஒரு 2 ஏக்கரை நிலம் வாங்கினேங்க. என்னுடைய அம்பிஷனை வந்து பின்னாடி வந்து ஒரு 50 வயசுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க. அதுக்கு வந்து நான் என்னோடய 12 பேர் வச்சு அவங்களோட நம்மாழ்வார் பண்ணை அப்படின்னு தான் வைப்பாங்க. அதான் என்னுடைய ஆசைங்க. ரொம்ப நாள் அப்புறம் உங்களை இப்போ தான் சந்திக்கணும் முதல் நேரில். ரொம்ப நன்றி, வணக்கம். Sorry, I am speaking in English because I am not fluent in Tamil. So, all the creatures in the nature, മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതിയോ? അതുകൊണ്ട് തമിഴായതുകൊണ്ട് എനിക്കൊരു സംശയം, അതുകൊണ്ടാണ് മലയാളത്തിലല്ലേ. ഭൂമിയിലുള്ള എല്ലാ ജീവികളും മനുഷ്യനൊഴിച്ച് നേച്ചറിൻ്റെ ട്യൂണിനനുസരിച്ചാണ് ജീവിക്കുന്നത്. ബിക്കോസ് ദേ ആർ പ്രോഗ്രാംഡ് ഫോർ ദാറ്റ് വൺ. ഓൾ ക്രിയേച്ചേഴ്സ് എക്സ്പെക്ട് മനുഷ്യനൊഴിച്ച് ബാക്കി എല്ലാ ജീവികളും ഭൂമിക്ക് യാതൊരു ദോഷവും വരുത്തുന്നില്ല. ദോഷം വരുത്തുന്നത് മനുഷ്യൻ മാത്രമാണ്. കാരണം അത് ബാക്കിയെല്ലാ ജീവികളെയും ദൈവം തന്നെ പ്രോഗ്രാം ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് അത് ഭൂമിയെ നുറിഷ് ചെയ്യാനും ഉള്ള ഒരു ജീവിത രീതിയാണ് അത് അവലംബിച്ചിരിക്കുന്നത്. മനുഷ്യന് ഒരു ഫ്രീ വില്ല് ദൈവം കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്ത് ചെയ്യാം, എന്ത് ചെയ്യാതിരിക്കാം. അത് മനുഷ്യൻ തൻ്റെ ഗ്രീഡി ആവശ്യത്തിനും വേണ്ടി ഉപയോഗിക്കുന്നതുകൊണ്ട്, അതിന് ഒരു എക്സ്പ്ലോയിറ്റിംഗ് നേച്ചർ കൊടുക്കുന്നതുകൊണ്ട് അത് ഭൂമിയെ ചൂഷണം ചെയ്യാനും
അങ്ങനെയുള്ളൊരു തലത്തിലേക്ക് മനുഷ്യൻ ചിന്തിക്കുന്നതുകൊണ്ട് ഈ മനുഷ്യൻ ഭൂമിക്ക് ദോഷകരമായ പ്രവൃത്തികൾ ധാരാളം ചെയ്യുന്നു. മനുഷ്യൻ തൻ്റെ ഗ്രീഡി നേച്ചർ ഒഴിവാക്കിക്കൊണ്ട് സമൂഹത്തിന് ഉപകാരപ്രദമായ ഒരു നേച്ചറിലേക്ക് പിന്തിരിച്ചു വിടാനുള്ള ഒരാശയമായിട്ടാണ് ഞാൻ ഈ ആർക്കെ വാട്ട് ഈസ് യുവർ ARK or what is the ARK because I am not familiar with the ഇത് ARK പ്രോഗ്രാമിനെ ഞാൻ കാണുന്നത്, അല്ലെങ്കിൽ ഈ ഒരു വ്യവസ്ഥിതിയെ കാണുന്നത്, മനുഷ്യൻ്റെ ഗ്രീഡി നേച്ചറിനെ ഒഴിവാക്കിക്കൊണ്ട് മനുഷ്യന് പരിസ്ഥിതിയുമായിട്ട് സന്തുലനം ചെയ്തുകൊണ്ട് ആരോഗ്യപ്രദമായ ഒരു ജീവിതം നയിക്കാനുള്ള ഒരു ഉപാധിയായിട്ടാണ് ഞാനിതിനെ കാണുന്നത്. ഇത് എല്ലാവരും സ്വീകരിക്കേണ്ട ഒരു നടപടിയാണ്. നമ്മുടെ അടുത്ത തലമുറ നന്നായിട്ട് നിലനിൽക്കണമെങ്കിൽ ഇത് നമ്മൾ സ്വീകരിച്ചേ തീരൂ. ദർ ഇസ് നോ ആൾട്ടർനേറ്റീവ്. ഇതിന് വേറെ യാതൊരു പോംവഴിയില്ല. ഞാൻ ചെറുതായ രീതിയിൽ കൃഷി ചെയ്യുന്നുണ്ട്. ഇത് ഏർക്കെന്നൊന്നും പേര് കൊടുക്കാറില്ല. പക്ഷേ കഴിയുന്നതും ഞാൻ ജൈവ കൃഷി ചെയ്തിട്ട് ഞാൻ തന്നെ ഉണ്ടാക്കുന്ന വെജിറ്റബിളാണ് കൂടുതൽ കഴിക്കാറുള്ളത്. ഇത്രയും പറയാനുള്ളൂ. நமஸ்காரம். தாய், நீ நல்லா கவனிச்சிக்கிட்டே இருந்தியே, சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இயற்கை நம்ம ரொம்ப நேசிக்க வேணும். எதுவாக இருந்தாலும் ரசிக்கத்தக்கது, அழகு மிக்கது இயற்கை. அதே போல் நாம் வாழ வேணும். நான் மனசில் இருக்கிற வெளியில் சொல்ல முடியலைன்னா நான் என்ன மனுஷன்? அது ஆணாக இருந்தானே பொண்ணாக இருந்தானே எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் தான் இருக்கும். நோய் வந்தால் உதவி பண்ணுறது, அது சொந்தமாக ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்க தான் பேச போகிறீங்கன்ட்டு. அந்த மகாராஷ்டிராவில் வார்தா ஆசிரமத்தில் காந்தி ஆசிரமத்தில் 5 நாள் பயிற்சி போயிட்டு இருந்தது பார்த்தேன் நான். 5 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதில் டபோல்காரோட இருந்ததை சொல்லியிருந்தேன் நான். அன்றைக்கி நான் சாதாரணமாக ஒரு வெள்ளை வேட்டி கட்டி ஒரு ஆஃப் ஸ்லாக்கில் தோளில் ஒரு பை தொங்கிட்டு இருந்துச்சு. நான் அங்கே ஒருத்தர் இந்த சாக்ஸு பூட்ஸ் எல்லாம் போட்டு பேண்ட்டுக்கிட்டு டைட்டாக கோட்டு போட்டு டையோடு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்தார். நான் எட்டி போய் உட்காந்துருந்தேன், இவருக்கும் நமக்கு என்ன இருக்க போதும். அவன் விடவே இல்லை. சாப்பாட்டு நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டான். அப்புறம் வாட் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் நேம், எங்கேருந்து வர்றா எல்லாம் கேட்டான். நான் எல்லாம் சொன்னேன். நான் சொல்லிவிட்டு வாட் ஆர் யூன்னு கேட்டேன். எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு சொன்னான். எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்த அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நீ தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னா. என்ன தெரியலன்னு. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் ஒரு ஆள் பஜாஜ். அவன் ஸ்கூட்டர் எங்கே பார்த்தாலும் ஓடி இருக்குது. அவனுக்கு கேன்சர் வந்துடுச்சு. அவன் ஃபேமிலி டாக்டரை போய் கேட்டான். அப்போ அவன் சொன்னான், இந்தியாவில் வர்ற கேன்சரில் 10ல் 6 பெஸ்டிசைட் பாய்சனிங்களால் வருது. ஆகையினால் கேன்சர் ஆளை கொன்னுடாது. ஆனால் நீ பெஸ்டிசைட் தெளிக்காத சாமானாக வாங்கி சாப்பிடு, ரொம்ப நாளைக்கு இருக்கலான்னு சொன்னான். அப்போ அவனுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் முதல் வேலை காலையில் எங்கே பெஸ்டிசைட் தெளிக்காக இருக்குன்னு வாங்கிட்டு சாப்பிட கொடுக்குறான். முதல் வேலையாக இருக்குது. ஆகையினால இன்றைக்கி அக்ரிகல்ச்சருங்கிறது ஃபார்மருடைய ப்ராப்ளம் மட்டும் இல்லை, ஹோல் நேஷனல் ப்ராப்ளம்னு சொன்னான். புரியுதா? டாக்டருடைய அப்போ ஏழை பணக்காரன்லாம் பார்க்காது. அது நோய் இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன்லாம் பார்க்காது, முதலாளியாக தொழிலாளியாரெல்லாம் பார்க்காது. அப்போ அந்த விஷத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு காலத்துடைய கட்டாயம். அப்படி இயற்கையில் விளைஞ்சதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நோய் வரவே வராது. எந்த ஆஸ்பத்திரியில் சேர்றதுலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னாக்கா பழைய காலத்தில் இவ்வளோ ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. எங்கள் ஊர் 1000 தலைக்கட்டு, 1000 வீடு, பெரிய வீடு, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தார், நாட்டு வைத்தியர். நான் சின்ன பையனாக இருக்கும்போதுங்கய்யா, எங்கள் கிராமத்தில் 1000 வீட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் நாட்டு வைத்தியர். அவர் இந்த எல்ஜி பெருங்காய டப்பாவில் மருந்து வச்சுருப்பார், அவ்வளோதான். அதுலேயே ஊரை ரவுண்டு வந்துக்கிட்டு இருப்பார். எல்லா வீட்லேயும் குழந்தை பிறந்துக்கிட்டு இருந்தது. இந்த நாவிதர் இருப்பார்ல, அவர் வீட்டு பொம்பளை தான் பேர்காலம் பார்க்கும். இன்றைக்கி பார்த்தாக்கா எல்லா பொம்பளையும் தஞ்சாவூரில் கொண்டு போய் வயிற்ற கிழிச்சு குழந்தைய வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசங்கள். ஆமாம், தஞ்சை மாவட்டத்தில் இளங்காடுன்னு அந்த ஊருக்கு பேருங்கய்யா. கிட்டத்தட்ட எங்கள் தாலுக்காவில் அதிகம் வரி கட்டுற ஊர் இல்லை, 2வது ஊர் எங்கள் ஊர். ஜமீன்தார்கள் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஜமீன்தார்கள் இருந்தாங்க, அது பக்கத்தில் இந்த அக்ரஹாரத்தில் இருந்தாங்க. இந்த பெரியார் மூமெண்ட்டெல்லாம் வந்த பிறகு அதுவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த ஊரில் இன்னும் எல்லோரும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வயிற்ற கிழிச்சு குழந்தைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இளஞ்செட்டு ஆள்வெல்லாம் சாரையும் குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு.
வேறு யாரும் பேசுகிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெள்ளிமலை இருந்தார். வெள்ளிமலை இயற்கை மருத்துவர். அவர் வினோபாவுடைய ஃபாலோயர். அவருக்கு வந்து ஒரு மலை மேலே நிலத்தை எடுத்து போட்டிருந்தார், இது மேலே ஆஸ்பத்திரி கட்டணுன்ட்டு. அவங்க பார்வையில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நகரத்தை ஒட்டி போனீங்கன்னா நோய் வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, கிராமத்தை ஒட்டி வந்தீங்கன்னா நோய் விலகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் தரையில் இருந்தால் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மேலே போனீங்கன்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறைச்சலாக இருக்குது. ஆனால் ஆஸ்பத்திரிகள் மலை மேலே வரணும் அப்படின்னு இடத்த வாங்கி போட்டார். அதில் எப்படி செடி கொடியை உண்டு பண்ணுறதுன்னு தெரியலை. அதில் தான் எனக்கு வந்தார். நான் அங்கே போய் மழை தண்ணியை மறிக்கிறது கொள்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், செடி வளர்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அவர் இயற்கை மருத்துவத்தை என்கிட்ட நிறையா போதிச்சார், நிறைய விஷயம் பண்ணுறது. என் உடம்புலே சோதித்தோம். சாப்பிடாம 13 நாள் இருந்து தண்ணியை மட்டும் குடித்தேன். 57 கிலோ 50 கிலோ ஆயிடுச்சு. அந்த 7 கிலோவை கொண்டதுக்கு இன்னொரு 1.5 மாதம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய வாழ்நாளில் 13 நாள் எவர் உழைப்பையும் நான் சாப்பிட்லங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா. அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அவர் தெளிவாக சொல்லுவார், நீ எதை தின்னியோ அதனால் நோய் வருது, திங்கிறத நிறுத்தினா நோய் விலகுது. லங்கனம் பரம ஔஷதம். இந்த சின்ன ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். அந்த டாக்டர்கிட்ட மட்டும் போய் கையை நீட்டிடக்கூடாது, அங்கே தான் நோய் ஆரம்பமாகுதுன்னு. அவர் மேசையில் ஒரு புத்தகம் இருந்தது, அதுக்கு பேர் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷன். பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷனுங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு லூயி கார்வரான் எழுதின புத்தகம். அவனுடைய வாழ்நாள் ஆராய்ச்சி அது. அவன் என்ன பண்ணான், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அந்த கிராமத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, கொஞ்சம் ஓட்டு தானியங்கள் தான் இந்த கோழிக்கு தீனியாக கொடுப்பாங்க. இப்போ இவன் பெரிய சயின்டிஸ்டாக வந்துட்டான். சயின்டிஸ்டாக வந்தபடி யோசிக்கிறான், ஐயா முட்டையில் நிறைய கால்சியம் இருக்குது, அந்த கோழியோட ரெக்கையிலெல்லாம் கால்சியம் இருக்குது, கோழி போடுற சாணியிலலாம் கால்சியம் நிறையா இருக்குது, ஆனால் ஓட்டு தானியத்தில் அவ்வளோ இருக்கா? அது சோதிச்சு பார்த்தா இல்லை. அந்த ஓட்டு தானியத்தை என்ன பண்ணுறான், ஊற வச்சு துணியில் கட்டுறான், அது ஸ்ப்ரவுட்டிங் ஆகுது, முளை வருது. அப்போ சோதிச்சா கொஞ்சம் கூடிடுச்சு, அந்த கால்சியம் கண்டு கூடிடுச்சு. அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வந்தான், ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் வளர்ச்சியின் போது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா. அப்போ அது சொல்லும்போது உலகத்தில் ஒரு விஞ்ஞானி ஒத்துக்க மாட்டேங்கிறான். விஞ்ஞானி என்ன சொல்கிறான், என் கண்ணுக்கு முன்னாடி காட்டினா தான் நம்புவேன். அப்போ அவன் சொன்னான், இந்த மாட்டை பாடுறா, பச்சையான புல்லை திங்குது, வெள்ளையாக பால் கொடுக்குது. அப்போ புல்லை சோதிச்சா மெக்னீசியம் இருக்குது, பாலை சோதிச்சா கால்சியம் இருக்குது. அப்போ மாட்டு வயிற்றுக்குள்ளே மெக்னீசியம் கால்சியம் ஆகிடுச்சு தானேங்கிறான். அதெல்லாம் அடுத்து கண்ணில் காமிச்சா தான் சயின்ஸ் ஒத்துக்கும், இல்லாட்டி ஒத்துக்காதுங்கிறான். இப்போ அவனுக்கு அடுத்தாப்பில் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருந்தது. என்ன பண்ணான், 4 எலியை பிடிச்சான். இப்படி இந்த நகத்தை வச்சு இப்படி ஒரு அமுக்குனாக்க அந்த எலி கால் முறிஞ்சு போகுது சொன்னான். அப்போ 4 எலியும் முன்கால் 2ஐயும் முறிச்சிட்டான். எக்ஸ்ரே எடுத்தாக்க படம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, முறிஞ்ச கால் இருக்குது. 2 எலிக்கு அந்த கடையில் விற்கிறான் பாருங்கள், வெட்டினரி ஷாப்பில், அதில் கால்சியம் ரிச் ஃபுட்டாக வாங்கி சாப்பிட கொடுக்குறான். 2 எலிக்கு வந்து காய்கறி புல்லு இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறான். 2 வாரம் கழித்து ஃபோட்டோ எடுத்தால் காய்கறி தின்னதுக்கு எலும்பு கூடி போச்சு. வெட்டினரி ஷாப்பில் இருக்கிறதும் குணமாயிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இப்போ இதை நிரூபிச்சிட்டான், கண்ணால் பார்த்துக்கோ, எல்லோரும் கண்ணால் பார்த்துக்கோ அப்படின்ட்டான். அப்போ அதுக்கு பேர் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மியூட்டேஷன்னு சொன்னான். அப்போ ஒன்று இன்னொன்னா மாறுது. இப்போ அதுக்கு கால்சியம் தேவைன்னா கால்சியமாகவே நீ கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாற்றிக்கும். அப்போது செடிக்கு நைட்ரேன் வேணா நீ நைட்ரேன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வந்து பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போட்டால் போதும், அது வேறு முள்ள போய் தங்கிக்கிட்டு அது நைட்ரேன் எடுத்து சப்ளை பண்ணிடுது, காருக்கு கொண்டுடுது. அப்போ இவன் இந்த மேல்நாட்டுக்காரன் ஆராய்ச்சியெல்லாம் என்னவாக இருந்ததுன்னா, அந்த விளையிற கம்பை, நெல்லை, அந்த சோளத்தை, அந்த செடியை வந்து சோதிப்பாங்க. இதில் எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ பாஸ்பரஸ் இருக்குது, எவ்வளோ பொட்டாஸ் இருக்குது, எவ்வளோ கால்சியம் இருக்குது, அவ்வளவு நம்ம கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு. இதுதான் அவங்களுடைய கணக்கு. இதை அவன் முறியடிச்சிட்டான், அந்த லூயி கார்வரான் வந்து முறியடிச்சிட்டான். இப்போ நான் வெள்ளிமலையிட்ட கேட்டேன், நீங்கள் டாக்டரு, உங்கள் மேசால இந்த புத்தகம் வந்ததுன்னு கேட்டேன். ஐயா நீ அடுத்த சாப்டரை படிக்கலையா, எங்கள் விஷயமா அதில் அடங்கியிருக்கியான்னு சொன்னார். என்ன அப்படின்னா, அப்போது இப்போ நம்ம திடீர்னு உங்கள் உடம்புல வந்து சோடியம் குறைஞ்சிடுது, சோடியமாகவே கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள். அது என்ன பார்த்தான்னா, இப்போ பொட்டாசியம்னு ஒன்று இருக்குது. பொட்டாசியம் வந்து நம்ம வெயில்லேருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்குது சொல்லணும். அப்போ பாலைவனத்தில் பெட்ரோலுக்கு பைப்பு போடுறான் பாருங்கள், பாலைவனத்தில் பெட்ரோலுக்கு பைப் போடும்போது அவன் வேர்வை கீழேயே சொட்டலை, மேலேயே ஆவியாகி போடுது. அவன் உடம்புல பெரிய கிண்ணத்தை கவுத்து அவன் வேர்வையெல்லாம் பிடிச்சாங்க டெஸ்ட் டியூப்புக்கு இல்லை.
அதை கொண்டு போய் சோதிச்சு பார்த்தா பொட்டாசியம்னு இருக்குது. ஆனால் பொட்டாசியம் சாப்பிடல, அவன் சோடியம் குளோரைடு தான் சாப்பிட்டான். பாலைவனத்தில் கூட நிறையா உப்பு சாப்பிட்றான். அந்த பழமொழி கூட இருக்குது பைபிளில், உங்கள் உப்பு தின்னவே உங்களுக்கு நான் துரோகம் விளைவிப்பேனான்ருக்கா. அந்த பாலைவன பகுதியில் வந்த பழமொழி அது. உங்கள் உப்பு தின்னுட்டு உங்களுக்கு நான் துரோகம் விளைவிப்பேனான்னு. அப்போ பாலைவனத்துக்கு நிறையா உப்பு சாப்பிட்றான், நிறையா சோடியம் குளோரைடு சாப்பிட்றான். உடம்பு அதை பொட்டாசியம் ஆக்கி வேர்வையாக்கி அந்த வெயிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஒன்று இன்னொன்று மாறுது, ஒன்று இன்னொன்று மாறுதுன்னு. அப்போது நிறைய பேர் சோகன்னு இயற்கை மருத்துவர்கிட்ட வந்துட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் களிமண்ணை தான் தண்ணியில் கரைச்சி குடிக்க கொடுக்குறாரு. ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கோ, அடிக்கடி கலக்கிக்கோ அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்குறேன், ஐயா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுத்தான், அந்த களிமண்ணில் வந்து அலுமினியம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தான். சோகங்கிறது இரும்பு குறைச்சலால் வர்றது. ரத்தம் வந்து சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல சிவப்பாக இருக்குன்னா இரும்பு இருக்குன்னு அர்த்தம். அது வெள்ளையாக போயிடுச்சுன்னா இரும்பு குறைச்சேன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் களிமண்ணில் அலுமினியம் இருக்குதுன்னு சொன்னான். அதையா சொல்கிறான் அந்த லூயி கார்வான் சொன்னது, ஒன்று இன்னொன்னா உடம்பு மாற்றிக்கொண்டு. நீ களிமண்ணை கொடுத்தாவே அது இரும்பாக வந்து அது சோவை தெளிஞ்சு போகுது. அது நீங்கள் களிமண்ணை திங்கிறதுக்கு பதிலாக அவன் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் என்னமோ டானிக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கண்ணா. நம்ம வேறு சிந்தி சம்பாரித்தது எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆகையினால் மறுபடியும் அந்த தெளிவுக்கு வந்துடுவோம். நம்ம இயற்கையை நெருங்கி போகணும். எல்லாத்துக்கும் ஆன்சர்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய நல்வாழ்வு எதிர்காலம் எல்லாம் இயற்கையை நெருங்கி போகிறதா தான் இருக்குது. இதுக்கு மேலே உங்கள் வயிறு வந்து நம்மளை காத்திருக்க விடாது. வயிற்றுக்கு ஏதோ வந்துருச்சு சாப்பாடு, அதுக்காக கலையிறோம். சாப்பிட்டு முடிச்சதையும் மறுபடியும் உட்காருவோம், நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. நன்றி, வணக்கம். இப்போது ரொம்ப சிக்கல் தான். அதாவது நம்ம நினப்புக்கும் நடப்புக்கும் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தொடரும் போல் இருக்குதுன்னு. இப்போ நான் என்ன பார்த்தேன்னா, அந்த கரூர்காரவங்க பிரண்டையில் துவையல் அரைச்சி கொடுத்தாங்க, சோத்தில் போட்டு பிழைஞ்சி தின்னோம். இப்போ நான் துவரை சாகுபடி பண்ண வேண்டியதில்லை, மிளகா சாகுபடி பண்ண வேண்டியதில்லை, பருப்பு சாகுபடி பண்ண வேண்டியதில்லை, குழம்பு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு தானே. ஆனால் அந்த பிரண்டையை உற்பத்தி பண்ணுறதுக்காக நான் எதுவுமே செய்யலை. சரி, இதிலேருந்து துவையல் அரைக்க முடியுங்கிற ஒரு புரிதல் எனக்கு வேணும், அவ்வளோதான். சரி, அதே மாதிரி இந்த சளி கிளி தொல்லை பண்ணி இருந்தது. நண்பர் கூப்பிட்டு போனார். அவங்க தூதுவளையில் ரசம் வச்சுருக்குன்னு சொன்னார். அவங்க மனைவி சொன்னாங்க, தூதுவளை மட்டும் இல்லை மொசுக்கையும் சேர்த்துருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு உருண்டை ரசஞ்சோறு இப்படி உள்ளுக்குள்ள போட்டு ஹூன்னுது, மூக்குழியாக சளி வந்துச்சு. கைக்குட்டால் எடுத்து வச்சுட்டு போய் கை கழுவிட்டு வந்தேன். அந்த தூதுவளைக்கோ மொசுக்கைக்கோ நாம் எதுவும் செய்யலை, நம்ம போய் எடுத்துக்கிட்டது மட்டும்தான் இருக்குது அதுலேருந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த சுண்டைக்காய் செடி எங்கே பார்த்தாலும் முளைச்சி வளர்ந்து கிடக்குது. கத்திரிக்காய் செடி மாதிரியே இருக்குது, சின்னதாக இருக்குது. இலையெல்லாம் கத்திரிக்காய் செடி மாதிரி, காய் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. அது பெரிய மருந்து. அதில் வந்து இல்லாத நோயெல்லாம் தேருது. அந்த சுண்டைக்காய் செடியை வளர்க்குறது நம்ம எதுவுமே பண்ணலை. காட்டில் நெல்லிக்காய் மரம் வளர்ந்துருக்குது. அதை பறிச்சுட்டு வந்து ஊறுகாயை போட்டாலும் சரி, தேனில் ஊற போட்டாலும் சரி, அதை இப்போ உடச்சி வச்சுக்கிட்டு அது தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்கனாலும் சரி, உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிட்டே இருக்குது. நாம் அதுக்கு எதுவும் செய்யவே இல்லை. அந்த காக்கா போட்ட அந்த இதில் வந்து எச்சத்தில் வந்து நவக்கொட்டை முளைச்சிட்டு வருது. அந்த நவப்பழம் விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுவரை பழத்தை மட்டுமே தின்னுக்கிட்டே இருக்கிறோம்.
அதுக்கு பதிலாக கொட்டையும் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுருந்தோம்னா அந்த நீரிழிவு நோய் போராடம் தெரியாமல் போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு புரிதல் மட்டும்தான் வேணுமே ஒழிய நம்ம செய்யறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. சரிதானே? ஆனால் விவசாயி விவசாயம் பண்ணுறாரு. திரும்ப திரும்ப நம்ம விஞ்ஞானி கூட சொன்னது மாதிரி வேலை செய்கிறதுக்கு கிராமத்தில் ஆளே இல்லை. விவசாயியோட பையன் விவசாயம் வர மாட்டேங்கிறான். எல்லாம் நம்ம மனசை மட்டுமே போட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையில் இயற்கையில் வேளாண்மை செய்யணுன்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம எங்கள் பாட்டி வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க. ஒரு உருண்டை சோறை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னாங்கன்னா ஒரு காக்கா வரும், அது சோறை வச்சுட்டு எட்டி போயிடுவாங்க. அது திங்காது. அது என்ன பண்ணுது, அப்படிங்குது. இன்னும் 10 காக்கா வருது. எல்லாமே சேர்ந்து திங்க முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா சோறு சதறி போகுது. ஆளுக்கு 2-3 பருக்க தான் கிடைக்குது. ஆனால் காக்காயே போக மாட்டேங்குது. தோட்டம் முழுதும் போய் செடியேக்கிற பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. பயிர் பாதுகாப்பு வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த மாடு இப்படியே படுத்து கிடக்கு. அதில் காலக்கிற உண்ணியெல்லாம் எடுத்து அது பண்ணுது. கால்நடை பராமரிப்பு வேலை முடிஞ்சு போச்சு. அந்த ஓணான் செத்து கிடக்கு, பள்ளி செத்து கிடக்கு, பாம்பு செத்து கிடக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திங்குதுங்க. சுற்றுப்புற சுகாதாரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மாறி மாறி உட்காந்துட்டு சாணி போட்டுக்கிட்டே இருக்குது. அது மென்யூரிங்கும் முடிஞ்சிடுச்சு. வர வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த மென்யூர் போட்ட போது அதோடு சேர்ந்து ஒரு விதையும் விழுந்துருச்சு. மரம் முளைக்க வைக்கிற வேலையும் முடிஞ்சிடுச்சு. அந்த மரம் முளைச்சி வளருது. அதில் வந்து கோடை காலத்தில் பழம் திங்கிறதுக்கு அந்த காக்கா வருது. அந்த வேப்ப மரத்தில் நாங்கள் கட்டில் போட்டு படுத்துருக்குறோம். அந்த கட்டிலுக்கு ஆளே இந்த வேலையிலேருந்து அந்த பூவரச மரத்துலேருந்து வெட்டிக்கிட்டது. அதில் குறுக்க போட்டுக்கிற களி வந்து எங்கள் மூங்கில் குத்துலேருந்து எடுத்துக்கிட்டது. அதில் உள்ளே போட்டு பின்னிருக்கம் பாருங்க கயிறு, அது எங்கள் புளிச்சக்கீரை செடியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதில் எடுத்தது. எங்கள் அப்பா விட்டுக்கு இருந்தார், நான் முறுக்கிட்டு இருந்தேன். மாமா அதில் பின்னி கொடுத்தாரு. இதுக்கு பேர் எக்காலஜிங்க. உலகம் முழுதும் பேசுகிறாங்க எக்காலஜின்னா நம்ம இந்த உயிர் உள்ள இயற்கை, உயிர் இல்லாத இயற்கை, ஒன்றுக்கு ஒன்று ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை புரிஞ்சுக்க பேர் தான் எக்காலஜிங்க. நம்ம முன்னோர்கள் எக்கலாஜிக்கலாகவே வாழ்ந்தாங்க. பழைய காலத்தில் கிடையாது. எங்கள் பாட்டி எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்தாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்றைக்கி கூட பல கிராமங்களில் இதெல்லாம் வாழ்க்கை இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. நம்ம பிரச்சனையெல்லாம் விலகிடுச்சு. நம்ம செய்யறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதுதான் இவ்வளவு நேரம் சாராம்சத்தில் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி மறுபடியும் நான் வந்து அதனால் சொல்கிறேன்னு, எனக்கு அது வந்துடுது. இவங்கள எழுத்தை படிச்சிருக்கும் சரி, நேரில் பார்க்கும்போதும் சரி, எனக்கு வந்து விட்டதே நான் உணர்கிறேன். எனக்கு ஞானம் வந்து விட்டதே உணர்கிறேன். அவர் வழியாக இவங்கள்ட்ட தான் எனக்கு கிடச்சிது. அழகாக சொன்னாங்க. இந்த ஜனகராஜா ஞானம் பெறத்துக்காக பாடப்பட்டு இருந்தான். கடைசியில் ஞானம் வந்தது. எவ்வளோ வேகமாக வந்தது அப்படின்னா, குதிரையில் இருந்த சேனை இருக்குல்ல, அதில் அந்த காவடி மாதிரி ஒன்று தொங்கும். அதில் இடது காலை வச்சு வலது காலை தூக்கி அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே ஞானம் வந்ததுன்னா அது மாதிரி அதுக்கு வந்தது. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம இனிமேல் எதையும் தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் அவங்க ரொம்ப வேத்துக்கு வரணும். அதனால தான் ஐயா பக்கத்தில் இருந்து இந்த வேலைகளை செஞ்சுருக்குறாங்க. அவங்க முன்னுரையோடு இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம எல்லா விவசாயிகளுக்குமா சேர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தனியாக உட்காந்துட்டு மனசில் யோசிச்சேன்னா கூட ஒரு 30 விஷயம் உங்களுக்காக நான் பேச முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இப்போ உடனடியே தேவையும் இல்லை. ஆனால் ஒரு 10 மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ கூட இந்த 10 சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஏற்றது ஏற்றுக்காது அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அதை மட்டும் செய்யலாம், மற்றதை விட்டுட்டு ஒதுங்கிடலாம். ஒன்றும் ஒரு நாற்றை நடணுங்க. நெல் நட்டிங்கன்னா ஒரு நாற்று நடணும், ஒத்த நாற்று நடணும். அதை மடகாஸ்கரில் அந்த விவசாயிகள் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஆளுக்கு நாற்று விடலை. அவர் இன்னொரு ஆள் நாற்று விட்டுனவர்கிட்ட நாற்று கேட்டார். அவர் நட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கொடுத்தாரு. அதை அப்படியே நட்டால் பத்தாதுன்னு ஒவ்வொரு நாற்றா பிச்சு பிச்சு நட்டார். ஊரில் வறட்சி வந்துடுச்சு, மழை இல்லை. மற்றவனுக்கெல்லாம் காஞ்சி போச்சு, இவனுக்கு காயலை. 10 ஆச்சு நட்டான் பாருங்க, அது வறட்சியில் காஞ்சி போயிடுச்சு. ஒத்தையாக நட்டது காயலை, பச்சையாக நல்லா இருந்து நிறையா கிளை அடிச்சிருந்தது. அதுலேருந்து ஊர் முழுதும் அதை எல்லாம் பாராட்டி முதல்ல 5 சென்ட்டில் செய்கிறான், அப்புறம் 50 சென்ட்ஸில் செய்கிறான், அப்புறம் 5 ஏக்கரில் செய்கிறான். மடகாஸ்கர் முழுதும் வேலை செய்கிறான். அதை போய் அமெரிக்காக்காரன் பார்த்துருந்தான். பார்த்துட்டு அவன் எழுதிட்டான். என்ன எழுதிட்டான், இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏக்கரில் ஒரு 20 குண்டால்ஸ் எடுக்கிறீங்க சரிண்ணா, 2000 கிலோ எடுக்கிறீங்க, அவன் 8000 கிலோ எடுக்கிறான். 10 நாற்றை நட்டாக்கா 15 கிலோ வருது. ஆனால் ஒத்த நாற்றை நட்டிங்கன்னா 100 கிலோ வருது. அதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான், அந்த அமெரிக்க விஞ்ஞானி. என்னென்னா, இப்படி 5 நாற்றை நட்டிங்கன்னா ஒவ்வொரு நாற்றுக்கும் ஒரு பக்கம்தான் வேர் போக முடியுது. ஆனால் ஒரு நாற்றை நட்டிங்கன்னா எல்லா திசையிலையும் வேர் போகுது. அது அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்தியா அப்படி நேராக வளர்ந்து கிளை அடிச்சதுன்னா இவனுக்கு 140 நெல் வந்தால் அவனுக்கு 230 நெல் இருக்குது கருதில்.
அப்போ இதை எல்லா இடத்துலையும் செஞ்சு பார்த்துருவோம். இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் விவசாயிகளுக்கு நிறைய விவசாயிகளுக்கு நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். என்ன செய்யணும்னா, முதல்ல ரொம்பலாம் செய்ய வேண்டாம். நீங்கள் செய்யும்போது 2 மீட்டருக்கு 2 மீட்டரில் 4 சதுர மீட்டரில் செய்யுங்க. அதில் எப்படி அது கிளை அடிச்சுட்டு வருதுன்னு பாருங்கள். அப்போ அதில் ரொம்ப என்னன்னாக்கா குறைச்ச விதையை விதைக்கணும், 15 நாளைக்குள்ளே பிடுங்கி நடணும், ஒத்த நாத்தாக நடணும், மேலாவாக நடணும், ஒரு அடி இடைவெளியில் நடணும், காய தண்ணி விடணும், வரப்பெல்லாம் நல்லா போட்டு வச்சுக்கணும். பூ வந்த பிறகு நிலத்தை காய விடக்கூடாது, வெடிக்க விடக்கூடாது. இந்த 5-6 விஷயந்தான். இந்த 5-6 விஷயத்தை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எதை கூட்டலாம் குறைக்கலாம் வேறு என்ன செய்யலான்ட்டு. ஆனால் நம்மளார் சொன்னதை அப்படியே செய்யக்கூடாது. நீங்களாக செய்யும்போது தான் உங்களுக்கு புரிதல் வருது. அந்த புரிதல் வர்றது தான். நம்ம நெல் நிறைய எடுக்க போகிற பாருங்க, அதை மனசில் வச்சுக்க வேண்டாம், நிச்சயம் எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதனால் நாம் என்ன சொல்கிறோம், இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் அக்ரிகல்ச்சர் காலேஜும் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அவங்க விரிவாக்க வேலை பார்த்தாங்க. அமெரிக்காக்காரன் சொன்னதை இங்கே இருக்கிற ஆஃபீஸர் பேசினார், இங்கே இருக்கிற ஆஃபீஸரை பேசினார், கிராம சேவக் பேசினார், கிராம சேவக் சொன்னதை விவசாயி செஞ்சார், அழிஞ்சு போயிட்டோம். அது பெரிய எக்ஸ்டென்ஷன். நமக்கு எக்ஸ்டென்ஷன் வேண்டாம், எஜுகேஷன் வேணும். அதனால் இவங்க பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கேன். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும், புரிதல் தான் வேணும். எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா? அதில் இந்த அவன் என்ன எழுதிட்டான் மறுபடியும், இந்த நெல் வந்து புல் குடும்பத்தை சேர்ந்தது. புல் குடும்பத்தை சேர்ந்த எந்த செடியாக இருந்தாலும் நாற்றை அப்படி எட்டி நட்டிங்கன்னா நிறைய களை இருக்குது. அது கம்பாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, தினையாக இருந்தாலும் சரி, சாமியாக இருந்தாலும் சரி, மூங்கிலாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி. அப்போ இன்றைக்கி கரும்பு கூட என்ன பண்ணுறாங்கன்னா 8 அடிக்கு ஒருக்கா சதுரமாக வெட்டி அதில் நிறையா கண்ணில் ஊனிடுறாங்க. 8 கரும்பு இருக்குது. ஆனால் மேலே அது விரியும் போது பார்த்தா ஆகாயம் முழுவதும் முடிக்குது. சூரிய வெளிச்சத்தை தானே அறுவடை பண்ணணும். விவசாயங்கிறது 3 வேலை தான். ஒன்று சூரிய வெளிச்சத்தை அறுவடை பண்ணுறது, 2வது கழிவுகளை உபயோகத்துக்குள்ளே கொண்டு வர்றது, 3வது பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போடுறது. நீங்கள் செடிக்கு சாப்பாடு போடல, அதெல்லாம் சமயக்காரவங்களாக இருக்காங்க. அதுதான் புரிதல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்களாக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா சமயம் போய் சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் துன்பத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டிங்க, ஞானம் வந்துடுச்சு. இப்போ ஏன் 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டு வச்சுருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி. 2வது விஷயம் வந்து, இந்த ஒரு நிலத்துக்கு தண்ணி பாயுது. அந்த வயலில் உள்ள நுழையுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு குழி வெட்டணும். 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடி. அதில் எல்லா விதமான இலைகளையும் வெட்டிட்டு வந்து துண்டு துண்டாக போட்டு உள்ளுக்குள்ளே போடணும். ஒரு கூட சாணியாக அதில் கொட்டிடணும். தண்ணி அதில் இறங்கி ஏறிச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அது கண்ணங்கரேன்னு ஆகி உரத்தனியாகவே நிலம் முழுதும் பாயும். அப்போ மண் வளமாயிடுது, பயிர் கருன்னு வருது, மேலே கரு வருது, எல்லாம் விளைஞ்சு போகுது. அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. வாய்மடையில் இலைகளை போட்டுட்டு அதில் ஒரு கூட சாணியை கொட்டணும். அது தண்ணி எப்போ கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக மாறிடுதோ, டார்க்காக இருக்கிறது லைட்டாகி மறுபடியும் தண்ணி போகுதோ, அப்போ அதை எடுத்துகிட்டு வெளியில் போட்டு இன்னும் கொஞ்சம் இலையை போட்டு இன்னும் கொஞ்சம் சாணி. அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற இலதலைகள் க்ரீன், ஆல் கைண்ட் ஆஃப் க்ரீன் லீவ்ஸு அண்டு கவுடன், அது மட்டும் அந்த வாசப்படில் போட்டுட்டிங்கன்னா தண்ணி அதில் இறங்கி அப்படி இரிகேஷன் வாட்டர் வில் பிகம் அ லிக்விட் மென்யூர்னா இட் வில் ரீச் ஆல் தி ஏரியா. ஏன்னா எல்லா இடத்துக்கும் தண்ணி போடுறது தானே வி ஆர் இரிகேட்டிங்னா, இரிகேஷன் வாட்டரே என்ன பண்ணிடுறோம், லிக்விட் மென்யூர் ஆக்கிறோம். அது பாட்டுக்கு சாயில் இருக்கிற ஆர்கானிசம்லாம் டெவலப் ஆகுது, மைக்ரோ ஆர்கானிசம்லாம் மல்டிப்ளை ஆகுது. அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்குது, செடியை வளர்த்துக்குது. நம்ம பயிருக்கு சாப்பாடு கொடுக்கல, அது சாப்பாடு உண்டு பண்ணுது. அந்த இலை வந்து சாப்பாடு உண்டு பண்ணி வேருக்கு சாப்பாடு கொடுக்குது. நாம தான் என்ன பண்ணுறோம், தட்டில் சோறு போட்டுக்கிட்டு திங்கிறோம். அதான் அதுக்கு நமக்கு டிஃபரன்ஸு. அது சமைக்குது, நம்மளாம் சாப்பிட்றவங்க, அது சமைக்காரவங்க. சமைக்காரவங்களுக்கு எப்படி சோறு கொடுப்பீங்க? நீங்கள் மண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் பாக்டீரியாவுக்கு தான் சாப்பாடு கொடுங்க. யூ ஆர் ஃபீடிங் தி பாக்டீரியா. ஆனால் ஹார்வெஸ்டிங் தி சோலார் எனர்ஜி, ரீசைக்கிளிங் தி வேஸ்ட்டு அண்ட் ஃபீடிங் தி பாக்டீரியா. இந்த புரிதல் வந்துருச்சுன்னா உங்கள் வேலையெல்லாம் லைட் ஆகிடுச்சு. எதுவும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, விளையிறதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது. 3வது வந்து தபோல்கார் சொன்னது. தபோல்கார் என்ன சொன்னார், ஸ்டார்டர் சொல்யூஷன்னு சொன்னார். என்ன ஸ்டார்டர் சொல்யூஷன்னு கேட்டேன். பஸ்ஸு நின்று போச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த கண்டக்டர் சொல்லுவார், ஒரு 10 பேர் கீழே இறங்கி தள்ளுங்கன்னு சொல்லுவார். 10 பேர் இறங்கி தள்ளுவாங்க, டொடக்குன்னு சத்தம் கேட்கும். அப்புறம் பிடிக்கிட்டு ஓடும், ஸ்டார்டர் ஆகிடும். அது மாதிரி பயிர் வளராமல் கிளறாமல் இருந்ததுன்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரு குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரம்மு, அதில் 3/4 அளவுக்கு தண்ணியை ஊற்றுருவீங்க, ஒரு குடம் தண்ணியை. அதில் ஒரு தடவை மாடு போட்ட சாணி, ஒரு தடவை மாடு கொடுக்குற மூத்திரம், ஒரு மக்கு யூரின், 3யும் போட்டு குச்சியால் கலக்கணும். வலது பக்கம் 50 சுற்று, இடது பக்கம் 50 சுற்று, காலை மதியம் மாலை 3 வேளை கலக்கணும். கலக்கிட்டிங்கன்னா வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து டானிக் ரெடி. அவர் கணக்கில் மறுபடியும் கணக்கு வாத்தியார் ரொம்ப கரெக்டாக கணக்கு போடுவார்.
10 liter வாட்டர், 1 kilo டங்கு, 1 liter யூரின், 25 கிராம் ஜாகரி. இப்படி கையை வச்சுக்கிட்டு நான் சொல்லி கொடுத்துறதுன்ட்டு. என்ன சொல்லி கொடுக்குறதுனாக்கா, சாணமுத்திரம் வெள்ளம், சாணமுத்திரம் வெள்ளம், சாணமுத்திரம் வெள்ளம், சாணமுத்திரம் வெள்ளம், சாணமுத்திரம் வெள்ளம் 5 தடவை சொல்லிட்டீங்கன்னா மண்டையில் எழுதியாச்சு. பேப்பர் வேண்டாம், பேனா வேண்டாம்னு. சாணமுத்திரம் வெள்ளம், சாணமுத்திரம் வெள்ளம். 25 கிராம்ஸ். நான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அவர் கணக்கில் சொன்னார், ஸ்கேல் கணக்கு, வெயிட்டுக்கிட்டெல்லாம் சொன்னார். நான் அப்படிலாம் கிடையாது. ஒரு குடம் தண்ணி, ஒரு தடவை மாடு போட்ட சாணி, ஒரு தடவை மாடு கொடுக்குற யூரின்னு, கையளவு வெள்ளம். உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குன்னு வச்சுங்க. பெருசாக இப்போ 200 லிட்டர் ட்ரம்மெல்லாம் இருக்குது. அதில் 3/4 அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுறது. ஒரு கூடை சாணியை உள்ளுக்குள்ளே கொட்டுறது. ஒரு வாளி பக்கெட் அளவு யூரினை உள்ளே கொட்டுறது. 1 கிலோ வெள்ளத்தை உள்ளே கொட்டுறது, ஜாகரியை பெரிய குச்சை வச்சு கலக்கிறது. அதை ஒரு டம்மில் எடுத்துக்கிட்டு போய் இந்த டீ விற்கிறவன், காஃபி விற்கிறவன் ஒரு பைப்பு பொருத்திருப்பான். அது மாதிரி பைப்பு பொறுக்கி வாங்கிட்டு வந்துடுறது. அதை கொண்டு போய் இந்த தண்ணி நிலத்துக்குள்ளே பாயும்போது அங்கே வச்சு திறந்து விட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்க வேண்டியது. அது தண்ணியோடு போயிட்டே இருக்கும். சரிதானா? செய்ய முடியும் தானே? செய்ய முடியுன்றா. அப்போ இதெல்லாம் வந்தேன்னாக்கா மறுபடியும் இலையில பச்சை குறையும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டா போகுது. அது பாட்டு போயிட்டே இருக்குது. இது கலங்க. அவருக்கும் எனக்கும் அதான் வித்தியாசங்கய்யா. அவர் செய்ய சொல்லுவார், நான் செய்ய சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு எது சரின்னு படுத்தோ அது செய்வீங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறலாம் செஞ்சுக்குவீங்க. சரிதானே? உங்கள்கிட்ட இப்போது தபால் கார்ட்டேருந்து வாங்கிட்டது நான். இதுக்கு பேர் அமுத கரைசல்னு பேர் வச்சுட்டேன். அவங்க ஹிந்தியில் அமிர்த் பாணின்னு பேர் வச்சாங்க. சொன்னார், ஓன் தாய்மொழியில் நீ பேசுன்னு சொல்லிட்டாரு. நான் அமுத கரைசல்னு சொல்லிட்டேன். அது செஞ்சு பார்த்தவங்களாம் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஐயா அமுத கரைசல் ஒன்று போதுயா, பயிர் நல்லா வளருது, விளையுது. ஈஸியஸ்ட்டு உன் கையில் இருக்கிறது. சரி சரி, அண்டர்ஸ்டுட் தானே? ஓகே, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அப்போ இரிகேஷன் வாட்டரில் விடும்போது டேரெக்டாக விடுறீங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது டைல்யூட் பண்ணுறீங்க. 10 டைம்ஸ் தண்ணீர் விட்டு டைல்யூட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. இல்லை இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றுறீங்கன்னா அப்போ தண்ணி கலக்கணும். ஏன்னா யூரின்ருக்கு, செடி செத்து போகும். 10 டைம்ஸ் வாட்டர். ஆனால் இரிகேஷன் வாட்டரில் விடுறீங்கன்னா டைல்யூட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி தண்ணி போயிட்டுருக்குது. சரிண்ணா? எங்கே பார்த்தாலும் மனுஷருக்கு பயம் அங்கே தான் வரும். மூத்திரம் பட்ட இடத்துல செடி செத்துருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த வெறும் மூத்திரத்தை மட்டுமே, கட்டில் யூரின் மட்டுமே வந்து 1:10 அதில் ரேஷியோவில் யூரின் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்தில் பயிர் பச்சை கொடுத்து வளருது. சில பேர் விவசாயி கேட்குறாரு, ஐயா யூரியா போட்டால் தானே செடி வளருதுன்னு. அவர் என்னமோ ரெண்டையும் செஞ்சு பார்த்தது மாதிரி. அந்த யூரியாவில் என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ளே நைட்ரஜன் இருக்குங்க. இந்த நைட்ரஜன் வந்து செடிக்கு பச்சை கொடுக்குது. ஆனால் அந்த நைட்ரஜன் யூரியாவில் மட்டும் இல்லை, யூரின்லேயே இருக்குது. சரிண்ணா? அப்போ யூரின் வந்து லிக்விடாக இருக்குது, யூரியா உருண்டையாக இருக்குது. அது யூரின் வந்து காசு கொடுக்காமல் வருது, யூரியா காசு கொடுத்தா வருது. ரெண்டில் இருக்கிறது நைட்ரஜன் தான் இருக்குது. யூரினை அப்படியே விட்டிங்கன்னா செடி சாகுது. 10 பங்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா செடி வளருது. இந்த சின்ன விஷயம் நம்ம புரிதல், மறுபடியும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். எப்போ இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சோ நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டிங்க, துன்பத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா அதான் ஞானம். இப்போ மறுபடியும் அந்த நினைவுக்காக மறுபடியும் பண்ணுறோம். ஒத்த நாற்று நடுறதுக்கு பழகிக்கங்க. 2வது வாய்மடையில் இலதலையில் போட்டு சாணி போடுறதுக்கு பழகிக்கங்க. 3வது அமுத கரைசல் சாணமுத்திரம் வெல்லம் பழகிக்கிறீங்க. 4வது வேலியில் கிடக்கிற 4-5 செடிகளை கொண்டு வந்து மூலிகை பூச்சி வரட்டி தயாரிக்கிறது. ஏன் வேலின்னு சொல்கிறேன்னா, ஆடு மாடெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போவும் அங்கே இருக்குன்னாக்க ஆடு மாடை அது திங்கலை. அப்போ ஆடு மாடை நமக்கு காட்டி கொடுத்துடுச்சு, அதெல்லாம் விஷம். சொல்லுங்க. அப்போது நமக்கு பல நேரத்தில் மருந்தாக இருக்குது. எல்லா மருந்துமே விஷம்தான். விஷத்தை அளவோடு சாப்பிட்டா மருந்தாக இருக்குது. சரிண்ணா? அப்போ அதில் என்னென்னா, இந்த கையில் எழுதி வச்சுருக்கேன், விவசாயிகள் கேட்பாங்கங்கிறதுக்காகவே. ஆடாதோட, ஆடு தின்னாப்பாலை, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, தழுதாழை, காட்டாமணக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உன்னிமுள்ளு செடி, நீலகிரி தைலமரம், நித்திய கல்யாணி 22 சொல்லியிருக்கேன். எதுக்காக 22 சொல்கிறதுன்னா, எங்கள் ஊரில் இந்த செடியெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதில் ஒரு 5-6 செடி போதும். இப்போ எழுதலைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த செடிக்கு 3 அடையாளம் இருக்குது. எதெல்லாம் தின்னா கசக்குதோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. உங்கள் ஊரில் எதெல்லாம் தின்னா கசப்பாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது.
ரெண்டாவது எதெல்லாம் ஒடிச்சா பால் வருதோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது, எருக்கு மாதிரி ஒடிச்சா பால் வர்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. மூணாவது தொட்டா வாசனை அடிக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது, துளசி, தும்பை, நொச்சி. தொட்டா வாசனை அடிக்கிறது, தொட்டா வாசனை அடிக்கிறது, ஒடிச்சா பால் வர்றது, தின்னா கசக்கிறது, எந்த இலையாக இருந்தாலும் எடுத்துக்கிறது, எத்தனை ரகம் கிடைச்சாலும் கிடச்சிக்கிறது. கீழே கட்டை வச்சு துண்டு துண்டாக வெட்டுறது, உரலை போட்டு இடிக்கிறது, இல்லை ஆட்டுக்களை போட்டுட்டு இப்போ சட்னி மாதிரி வந்துடும். பானைக்குள்ளே போட்டு அல்லது டம்முக்குள்ளே போட்டு மாட்டு முத்தரத்தை ஊற்றி ஃபில்லப் பண்ணிடணும். குச்சியால் கலக்கிட்டே இருக்கணும் காலை மாலை. 10 டேஸில்